நம்முடைய சஞ்சு ஐயா. பேசுங்க ஐயா. ஐயா அதாவது நமக்கு ஹோல்சம் மூமெண்ட் அப்படின்னா அது ஒரு கோட் கிளைமாக்ஸ்ங்களா ஐயா? ஐயா அது அப்படிலாம் இல்லைங்கய்யா, அது ஆர்கசம் மூமெண்ட்டுங்க ஐயா. தோனி பார்த்த உடனே அடிச்சு தெரிய விட்டதெல்லாம். ஓகே கெட்டு. அடங்கோ. அவ்வளவுதான் நம்ம முடிச்சிட்டீங்க போங்க. இதுதான்யா ஹோல்சம். இல்லைங்கய்யா, இது எப்படின்னா நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 2019 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு எப்படி சொல்கிறேன், அந்த அளவுக்கு அறிவே கிடையாது எனக்கு. இப்பயும் கிடையாது. அது அது வேற விஷயம், அதெல்லாம் கண்டுக்கூடாது. சொல்கிறேன், இப்போ இருக்கிற அளவுக்கு அந்த நாலேஜோ ஒரு கிளாரிட்டி கிடையாது. எப்படின்னா ரொம்ப அது எப்படி சொல்லுவாங்க, இம்மெச்சூர்டாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் இருந்தது. அப்படியே போச்சு. 2020 லாக்டவுன் டைமில் இன்ஸ்டாவில் சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று. அப்போ அந்த பேஜில் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதில் நான் ஜாயின் பண்ணேன். இதே மாதிரி தான், இந்த குரூப் மாதிரி தான் ரேண்டமாக போய் ஜாயின் பண்ணேன். எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பித்தா எனக்கு என் லைஃப்பில் அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டு. அப்போ அதில் ஒரு அண்ணா சொல்லிட்டு அவரை மாதிரி ஹோல்சம் பர்சன் வந்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல முடியாது, பார்த்துருக்கேன். பட் ஆனால் என் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயம் இப்போ வரைக்குமே ஒவ்வொரு விஷயம் எதனா ஒன்று நடக்குது, அடுத்து இப்போ இது பண்ணலாமா அது பண்ணலாமா சஜஷன் கேட்குற முதல் வந்து அவரு தான். நிறைய விஷயத்தில் வந்து ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு முறை வந்து என்னாச்சுன்னா, நான் பார்ட் டைம் போயிட்டு தான் காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டிகிட்டு இருந்தேன். ஒரு முறை காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல ஒரு செமஸ்டர், அதாவது நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னும் போது இன்னைக்குள்ள காலேஜ் ஃபீஸ் கட்டினா அப்படி தான் ஹால் டிக்கெட் கொடுப்பேன், எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த எனக்கு வந்து கொஞ்சம் வரட்டு கவர்மெண்ட், வீட்லேயும் கேட்க மாட்டேன். வீட்டில் கேட்டால் கொடுத்துருவாங்க, அது ரெண்டாவது விஷயம். எனக்கு என்ன பண்ண தெரியல. இந்த மாதிரி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னேன், இந்த மாதிரி காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எனக்கு வரத்துக்கே ஒரு 1 வீக் ஆகும்னு சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நாளைக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னப்போ அவர் இப்போ வரைக்கும் ஒரு 4-5 வருஷமாக தெரியும், இப்போ வரைக்கும் ஒரு முறை நேரில் மீட் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி சொல்கிறப்போ அவர் அமௌண்ட் அனுப்பிட்டாரு, நீ காலேஜ் ஃபீஸ் கட்டு, உங்ககிட்ட எப்போ வருதோ அப்போ கொடு அப்படின்ட்டு. எனக்கு முன்ன பின்ன பார்த்தது கிடையாது பெருசாக. எல்லாமே இந்த ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் பேசுனது தான், இப்படிலாம் போனது தான். அவர் எனக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நீ உங்கள் வீட்டில் கேட்டு பாருன்னு சொல்லுவேன், இல்லை வெளில எங்கன்னா ட்ரை பண்ணுவேன், அதான் எல்லாமே சொல்லியிருக்கலாம். பட் நான் அந்த மாதிரி சொன்ன உடனே அடுத்த செகண்ட் எனக்கு வந்து அமௌண்ட் அனுப்பிட்டாருன்னா பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி எதுக்கு அனுப்புனாருன்னு தெரியல எனக்கு. அந்த மொமெண்ட் வந்து பீயிங் கைண்ட் அப்படி வந்து இன்னொருத்தருக்கு வந்து கொஞ்சம் அன்பாக இருக்கணும் அப்படின்னா எதையுமே அது வந்து பெரிய, இப்போ நான் அந்த அமௌண்ட் இப்போ அவர் எனக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் அந்த அமௌண்ட் வாங்கிட்டு நான் பிளாக் பண்ணி விட்டுட்டு இருக்கலாம். பட் ஆனால் அவருக்கு வந்து இந்த மாதிரி அனுப்பணும், சரி ஓகே ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல் அந்த பையனுக்கு அப்படின்னா அனுப்பணும்னு ஒரு மனசு இருக்குதுல்ல, அந்த மனசு தான் வந்து நான் அங்கேருந்து தான் வாழ்க்கை பார்க்குற விதமே வேறு மாதிரி மாறுச்சு. காசுன்னா வரப்போகுது போகுது, பட் லைஃப்பில் காசு ரொம்ப முக்கியம். பட் அந்த காசு வந்து நமக்கு ஒருத்தருக்கு தேவைப்படுற டைமில் நம்மக்கிட்ட அந்த காசு சும்மா இருக்குதுன்னா அந்த காசு நமக்கு வேணாம் அப்படின்னு நான் அப்போ தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயம் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சிலருக்கு ஹாஸ்டலில் இருக்கிறப்ப வந்தா இது காலேஜ் டைமில் இப்போ வந்து அந்த டைமில் தான் இப்போ ஹாஸ்டலுக்கு புகுந்த புதுசு. அப்போ என்ன பண்ணுறது தெரியல, அப்படியே வேன்னு முழிச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ நானே ரெண்டு ஃப்ரெண்டு 2 பேரும் தான் இருப்போம். அப்போ என்ன பண்ணோம், ஒரு நாள் வந்து என்ன ஆச்சு, அந்த பக்கத்தில் அந்த ஏரியா எங்கள் ஹாஸ்டல் இருக்கிற ஏரியா பக்கத்தில் வந்து பெருசாக எதுவும் சாப்பாட்டு கடையோ அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்காது. மிஞ்சி போனால் ஒரு ஒட்டுக்கடை வேணா இருக்கும், சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணோம், சரி நான் கொஞ்சம் எதாவது சாப்பாடு கொஞ்சம் வெயிட்டாக எதாவது தேடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன பண்ணோம், அந்த ஏரியாவிலே அப்படியே நடந்து வரோம். ஏரியாவில் நடந்து வந்துகிட்டு இருக்கோம், நடந்து வந்துட்டு இருக்கோம், நடந்து வெறும் இரவு மணி நைட்டு பார்த்துக்கோங்க, மணி ஒரு 8:30 இருக்கும். இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கோம். நடந்து வந்து அது ஒரு இருட்டு பாதை, எங்கெங்கேயோ பூந்து எந்த பக்கமும் வந்துட்டோம். அப்போ வந்துட்டு பார்த்தா அங்கே ஒருத்தவங்க வீட்டில் இருந்து வெளியே ஒருத்தர் வந்தார். வந்துட்டு அந்த அந்த அண்ணா வந்தா கேட்டார்,
"ஏப்பா தம்பி எங்கப்பா போறீங்க?" அப்படின்ட்டு. "இல்ல நான் இந்த மாரி சாப்பாடு வந்தா இங்க எதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு அதான் சும்மா அப்படியே நடந்து வந்தோம்." அப்படிங்க சாப்பாடு கடை ஏதாவது இருக்கான்னு. "அப்பா இந்த ஏரியா இந்த டைம்ல இந்த ஏரியா பக்கம்லாம் வராதீங்கப்பா" ம். அப்படின்ட்டு அப்படின்னு. இந்த பக்கம்லாம் வந்தா ரொம்ப இந்த 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 செயின் ஸ்நேச்சர்ஸ் இந்த இதெல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாரி வந்தா நெறைய பேர் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வலிமை திருட்டுகள்லாம் படத்துல வந்து மாரி. அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொன்னோம் அப்படியே வலிமை படத்துலயாவது மாற்று மோட்டர முறுக்கிட்டு வந்து வந்து அடிப்பானுங்க. இங்க வந்தா ஒளிஞ்சிருப்பானுங்களாம். நேரம் பார்த்து, சமயம் பார்த்து கள்ள ஐயய்யோ! தூக்கி போட்டுருவானுங்களாம். ம். So அந்த அந்த மாரி அந்த மாரி ஏரியாவ நாங்க தாண்டி வந்திருக்கோம். ஆனா ஆக்சுவலா வந்து அந்த அந்த அபாயகரமான ஏரியா வந்து அதுக்கு பின்னால தான் இப்ப தான் கிராஸ் ம். பண்ணி வந்திருக்கோம் நாங்க 2 பேரும். எங்களுக்கு தான் விஷயம் புரியலையே. நாங்க என்ன பண்ணோம், கையில ஒரு கல்ல ஒரே ஒரு கல்லு வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் என் கையில ஒரு கல்லு, என் ஃப்ரெண்டு கையில ஒரு கல்லு. வந்தானா அட்டு விட்டு அடிச்சுட்டு ஓடிருவோம்டா அப்படின்னு. அப்ப என்ன ஆயிருச்சு, சரி அந்த அண்ணா வந்தா அந்த அண்ணாக்கு என்ன கேட்டா, அப்படி ஒரு உதவி பண்ணணும்னு அவசியம் இல்ல. அது யாரா இருந்தாலுமே சரி. யாரா இருந்தாலும் அப்படி உதவி பண்ண மாட்டாங்க. "நீங்க இங்கே இருங்கப்பா, நான் வேணா உங்கள வந்து அந்த கடை பக்கமா ஏத்திட்டு போறேன்" அப்படின்ட்டு. எனக்கு வந்து அப்போ வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, என்னதான் காலேஜுக்குள்ள நுழைஞ்சான்ல, வயசு வந்தா, "ஐய்யய்யோ! நம்பி போலாமா? நம்பி போனா நம்ம என்ன ஆவோம்?" அப்படின்ற மாரி ஆயிருமோ? அப்படின்ற மாரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி. என்ன ஆவுதுன்னு சரி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு நானும் சரி இப்ப பார்த்து நம்ம ஃபோன் இருக்குல்ல, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன். எதுக்கும் ஃபோன்ல வந்து எமர்ஜென்சி கால் ரெடி பண்ணி வை. போலீஸ்க்கு அடிச்சுருவோம் ம். அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசி வச்சிருந்தோம். அப்புறம் கடைசியில வந்து அந்த அண்ணா வந்தா கார்ல ஏத்திக்கிட்டு, அங்க ஒரு முன்னுக்கு ஒரு டவுன் பக்கமா கூட்டிட்டு போனாப்ல. டவுன் பக்கம் கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு கடை பக்கமா நிப்பாட்டிட்டு, போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ போய் சாப்பாடு வாங்கிக்கோங்கப்பா. போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. நான் நெனச்சேன் விட்டுட்டு போயிருவாருன்ட்டுன்னு. நான் சொன்னேன், "பரவால்லண்ணே நீங்க விட்டுட்டு போங்க. நான் அவர் அப்புறம் எப்படி தெரியாதவரா? போயிருக்கிறேன்னு." "இல்லப்பா எப்படி திரும்பி போகுதுன்னு தெரியவே தெரியாது. வாய்ப்பே இல்ல. நாங்க அந்த அப்பதான் அந்த ஏரியாக்குள்ளயே நுழையிறோம். அந்த ஹாஸ்டல்ல வந்து அந்த புது ஏரியா ஆ. எங்களுக்கு. அந்த மாரி. இப்ப நான் இங்க இருக்கேன்னா, என் வீடு இங்க இருக்குன்னா, இங்க இல்ல அந்த ஏரியா. அது வந்து நான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துக்கு நான் போயிட்டேன் இப்ப. அந்த மாவட்டத்துல நான் இப்ப இருக்கேன். அந்த ஹாஸ்டல், காலேஜ் எல்லாம் அங்க தான். ஆ. 1 வாரம் அங்க தான் இருக்கணும் நானு. ஸோ, அந்த மாரி அப்ப அவரு ஏத்திக்கிட்டு போயிட்டு, நாங்க சாப்பாடுலாம் வாங்கிக்கிட்டு, அப்புறம் அவரு வந்து ஏத்திட்டு வந்து திரும்பி வீட்ல வந்து விட்டுட்டு, ஏதாவது ஒண்ணுன்னா கால் பண்ணுங்கப்பா, நம்பர்லாம் குடுத்துட்டு போனாரு. அதான் அதான் அப்படி ஒரு மனிதர் அவரு வந்தா. நான் அது அதோட அவரு அதான் முதலும் கடைசியும். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்ல. ஆனா அவரு அந்த ஏரியால அவரு இருந்தாரா? இல்ல கிளம்பிட்டாரா என்னன்னு தெரியல. அது திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டோம். அந்த மாரி ஒரு நல்ல ஒரு மனிதர் அவரு வந்தா. ஆ. நல்ல மனிதர் தான். அந்த மாரி ஒருத்தரு. அதே மாரி வந்தா இப்ப இப்ப இந்த ரீசென்ட்டா இன்னொருத்தரு அவர் வந்து ரீசென்ட்டா தவறிட்டாரு. எங்களோட செகண்டரி ஸ்கூல் அந்த டீச்சர் அவரு. ஓகே. தமிழ் ஆசிரியர். அவரும் வந்தா ஒரு ஹோல்சமான மனிதர் அவரு வந்தா. எப்படி சொல்றது? அவரு வந்து முதல்ல வந்து தெரிஞ்சது வந்து எங்களுக்கு வந்து ஆசிரியர். அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா. அப்படிதான் தெரியும். அவரு ரீசென்ட்டா ஓகே. இறந்துட்டாரு. ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல மனிதரு. அவரு வந்து எப்படின்னா, எ அவரு நான் வந்து எப்போதுமே அதான் ஒண்ணே ஒண்ணு தான். அவர்கிட்ட உங்களால படிக்க முடியலன்னா, நீங்க உங்களால யார்கிட்டயும் படிக்க முடியாது. அந்த மாரி ஒரு கேட்டகரி அவரு வந்தா. ஸோ அவரு வந்து அவ்வளோ நேர்த்தியா எல்லா விஷயங்களையும் வந்து எடுத்து நல்லா சொல்லி தர்ற ஒருத்தர் அவர் வந்து. ஸோ அவரு வந்தா ரொம்ப ஹோல்சம். அவர் வந்து எப்படின்னா, இப்ப வந்தா ஏதாச்சும் வந்தா நம்ம வந்தா பாடங்கள்லயோ, இல்ல ஏதாச்சும் நம்மளுக்கு தெரியலன்னா, அத சொல்லிக் குடுக்க ரெடியா இருப்பாரு. இன்னொன்னு ஏதாச்சும் ரொம்ப ஏதாவது இப்ப ரொம்ப படிப்புல கவனம் செலுத்தாம இருப்பாங்கல்ல. ஒரு சில டீச்சர்லாம் இல்ல, "நீ என்னப்பா நீ படிச்சா படி, படிக்கலனா போ" அப்படின்னு இருந்துருவாங்க. அந்த மாரி கேட்டகரில இருப்பாங்க. ஆனா, அவரு வந்தா எப்பவுமே இல்ல, எதுவா இருந்தாலும் எப்படியும் சரி முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. அந்த ஒரு இதுலயே தான் இருப்பாப்புல. அந்த மாரி ஒரு நல்ல மனிதர் அவரு. சார். தவறிட்டாரு. நல்ல மனுஷன். ரொம்ப 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 நல்ல மனிதர். எங்களுக்குள்ள எப்படி சொல்றது, ஜோவியலா நல்லா உட்கார்ந்து சிரிச்சு, ஆ. நல்லா பேசிக்கிட்டு இருந்த மனுஷரு. அது எதிர்பார்க்கல. இப்படி போவாருன்னு எதிர்பார்க்கல. சின்ன நல்ல வயசா? மனிதர். அதான் அதான் சொல்றேன்ல, அவரு வந்து சின்ன வயசுல அவரு என் ம். ஃப்ரெண்டோட அப்பான்றேன்ல. அவருக்கு இப்ப வந்து இந்த வருஷம் 60 வயதா? 60 வயதுன்னு நெனைக்கிறேன். ம். 60 வயசு. நல்ல மனிதர். நல்லா எதுவா இருந்தாலும் அப்படியே ஜோவியலா பேசுவாரு. அதாவது அதான் சொல்றேன்ல, பாடம் எடுக்கிறப்பயும் சரி, ஒரு பாடம் எடுக்கிறாருன்னா, அது எப்படி எப்படி சொல்றது? எல்லாத்துக்கும் முடிச்சு போட்டு அவரு வந்து பாடம் எடுப்பாரு. இப்ப எப்படின்னா, இந்த ஒரு டாபிக் எடுக்குறாங்க. சில பேர்லாம் வந்தோன்னா, ஓகே டுடே வி ஆர் இன்னைக்கு நம்ம வந்து இந்த தமிழ் மொழியில இந்த பாடத்த நம்ம படிக்க போறோம். அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு, அந்த டாபிக் முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு பேசாம இருந்துருவாங்க. இவரு வந்து அந்த பாடம் நம்மளுக்கு வந்து புரியணுன்றதுக்காக, இன்ட்ரஸ்டிங்கா போகணுன்றதுக்காக, அந்த பாடத்த விளக்குற சமயத்துல அப்படியே நம்மளோட ரியாலிட்டி லைஃப்க்கும் அப்படி கொண்டு வருவாப்புல. வேற ஒரு அத அப்படியே கதையும் கனெக்ட் பேசுவாரு பண்ற அதே மாரி. சமயத்துல. அப்படியே ஒரு மிக்ஸ்டா கனெக்ட் பண்ணி அப்படியே அழகா அப்படி கொண்டு வந்து அப்படி அந்த இடத்துல கடைசியா முடிக்கிறப்பலாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாமே ஞாபகம் இருக்கும். அந்த மாரி ஒருத்தர் அவரு வந்தா.
நல்ல மனிதர். அவரு வந்து ரொம்ப மிஸ் பண்றோம். இந்த 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 நொடியில ரொம்ப மிஸ் பண்றோம். ஸோ அவர.